ஹாய் கைஸ், சிறுமை காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் இன்று தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு காவல்துறை தேர்வுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த தேர்வு ரொம்ப ஈஸியா இல்லை கஷ்டமா, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் தேர்வில் அதிகமாக மார்க் எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு எவ்வளோ மார்க் கட் ஆஃப் கேட்பாங்க, எவ்வளோ மார்க் எடுத்துருந்தா நம்ம ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். சார் எனக்கு மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சோகமாக இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ பொருந்தும். எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சார் இந்த எக்ஸாம் கஷ்டமாக ஈஸியா அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய பேர் என்னென்னா எக்ஸாம் கஷ்டம் தான் சொல்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை படிக்கிறவங்களே எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பாக தான் சார் இருந்தது, 60% ஈஸியாக இருந்ததாகவும் 40% கஷ்டமாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் பார்க்க சொல்ல பேட்டர்ன் கொஞ்சம் மாற்றி தான் இருக்குது. கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் தான். அதனால் கட் ஆஃப் கண்டிப்பாக 2-3 மார்க் குறைய வாய்ப்பு இருக்குது. அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் சான்ஸே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா போன செலெக்ஷனில் அதுக்கு முன்ன செலெக்ஷனுக்கு 2 செலெக்ஷனாக தொடர்ந்து நல்ல மார்க் எடுத்தவங்க கூட இந்த எக்ஸாமில் மார்க் எடுக்க முடியல. காரணம் என்னன்னா அதே மாதிரி பேட்டர்னில் நம்ம எக்ஸாம் வரும், ஈஸியாக நம்ம பார்த்தீங்கன்னா கோல் பண்ணிடலாம் அப்படின்னு இருந்துட்டாங்க. அதனால் ஒவ்வொரு வருஷமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த டிசம்பரில் எஸ்ஐ எக்ஸாமுக்கு வரப்போகுது. அதுலேயும் சில நிறைய மாற்றங்கள் வரும். நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால் சார் எவ்வளோ சார் மார்க் இருந்தால் நான் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேலாக இருந்தால் 58 மார்க் மேலே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கல் தாராளமாக மேற்கொள்ளலாம். சார் ஃபீமேலாக இருந்தால் 48லேருந்து 50 மார்க் மேலே இருந்தால் கண்டிப்பாக ஃபீமேல் நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறாதீங்க, நேரத்தின் காலத்தை வீண் பண்ணுறாதீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம சட்டமன்ற எலெக்ஷன் வருது மே மாதம். 3 மாதத்துக்கு முன்னே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடணும். அதனால் பார்த்தீங்கன்னா இருக்கிறது மீதி 3 மாதம் தான். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் 50லேருந்து 60 டேஸ்க்குள்ளே ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா நடத்தி முடிச்சிடுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கான ரிசல்ட் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் வெளிவந்துடும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 நாள் ஓகேங்களா, அப்படியே கணக்கெடுத்தவங்களும் டிசம்பர் 25 அப்படின்னா ஜனவரி 5ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கான ஃபிசிக்கல் முடிஞ்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மேலே அதிகமாக கவனம் செலுத்துங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணவங்க. ஓகேங்களா? சார் எனக்கு மார்க் கம்மியாயிடுச்சு, நான் பல நாளாக உட்காந்து படிச்சிருந்தேன் அப்படின்னு சோகமாக தான் இருக்கும். பல அடிகள் தாங்கி தான் ஆகணும், விட்டுறாத. ஓகேங்களா? அதிலே தொடர்ந்து நீங்கள் பயணிச்சுட்டே இருங்க. மார்க் கம்மியாயிடுச்சா அதுக்குன்னு நீங்கள் திறமை இல்லாதவங்களாம் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு திறமை அதிகமாக இருக்குது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்தது ஒரு காவலர் தேர்வு வரப்போகுது. SSGD சொல்லக்கூடிய மத்திய அரசு 40,000 காலியிடங்களை வெளியிட போகிறாங்க. முயற்சி பண்ணுங்க, விட்டுறாதீங்க. இதில் இவ்வளோ எஃபர்ட் போட்டு 4 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் தான் விட்டுருப்பீங்க. இப்போ இந்த எஃபர்ட்டை நீங்கள் SSGDக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக 160க்கு 100 மார்க் எடுத்தாவே போஸ்டிங் கன்ஃபார்ம். அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க. நான் மெயினாக சொல்கிறது என்னென்னா மார்க் கம்மியாக எடுத்தவங்க கஷ்டப்படாதீங்கம்மா. அதாவது வெற்றியினுடைய முதல் படியே தோல்வின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றியை நோக்கி தான் போக போகிறீங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரத்தின் காலத்தையும் கஷ்டப்பட்டு வீண் பண்ணிட்டு இருக்காதீங்க. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. ஓகேங்களா? அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.